திருச்சி என்ஐடி கல்லூரி மகளிர் விடுதியில் நடந்த அத்துமீறலில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த விவகாரத்தில் கல்லூரி நிர்வாகமோ விடுதி காப்பாளர்களோ பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உறுதுணையாக நிற்கவில்லை என்று கூறி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உறுதுணையாக அவர்கள் நிற்கவில்லை அப்படின்னு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மாணவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? கார்த்திகா, மீண்டும் ஒரு முதல் காட்சி, பிரத்யேகமான காட்சிகளை பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பிப்பார். திருவெரும்பூர் வட்டாட்சியர் ஜெயபிரகாசம் இப்போ என்ஐடி வளாகத்துக்கு வந்திருக்கார். என்ஐடி வளாகத்தில் மாணவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த முதல் காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தற்பொழுது மாணவர்களிடம் இந்த தொடர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய போராட்டம் என்பது தொடர்கிறது. அவர்கள் இரவு விடுதி வளாகத்துக்கு உள்ளே போராட்டத்தை நடத்தி வந்தாங்க. காலை 6 மணிக்கு மேல் அவர்கள் என்ஐடியோடைய இந்த நுழைவாயிலுக்கு முன்னதாக அவர்கள் அமர்ந்து அமைதியான முறையில் அவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது திருவெரும்பூர் வட்டாட்சியர் ஜெயபிரகாசம் மாணவர்களுடைய பேச தயாராக இருக்கிறார். அவரிடம் இவருடைய கோரிக்கை, அதாவது மாணவருடைய கோரிக்கை என்ன என்பதை அவர்கள் நேரடியாக கேட்பதற்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் அனைவரும் இப்போ அமர்ந்து கொண்டிருக்காங்க. ஏற்கனவே 13 கோரிக்கைகள் என்பது திருச்சி என்ஐடியோடைய இயக்குனர் அவர்களிடம் குறிப்பிட்டாங்க. இப்போ தற்பொழுது வட்டாட்சியரிடம் அவர் குறிப்பிடுவதற்காக அவங்க தயாராக இருக்காங்க. மாணவர்கள் இப்போ அவர் நேரடியாக மாணவர்களை பேசுவதற்கும் அவர் தயாராக உள்ளார். ஒட்டுமொத்தமாக இந்த மாணவர்கள் அனைவரும் குறிப்பிடுவது என்னவென்றால், என்ஐடி வளாகத்திற்கு உள்ளே மாணவிகளுக்கான பாதுகாப்பு என்பது மிக முக்கியமாக வேண்டும். அதை உறுதி செய்ய வேண்டும். விடுதி காப்பாளர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவை அந்த 13 கோரிக்கைகளில் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஏனென்றால் நேற்று சரியாக 9:30 மணிக்கு காலையில் இந்த சம்பவமானது விடுதி அறையில் உள்ளே மாணவிக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல் என்பது நடைபெற்றது. அதை அடுத்து 4:30 மணிக்கு திருவெரும்பூர் காவல் நிலையத்தில், அதாவது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் என்பது பெற்றோர்கள் ஊரில் இருந்து அவர்கள் நேரடியாக புகார் கொடுத்திருக்காங்க. 9 மாணவர்கள் உடன் சென்று அவர்கள் அங்கே உள்ளே காவல் நிலையத்திலும் சரி, இங்கே உள்ள விடுதி காப்பாளர்களும் அவர்கள் ஏகப்பட்ட முறையில் அவர்களை கடுமையான வார்த்தைகளில் அவர்களை கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஏனென்றால் குற்றம் செய்தவர் இருக்கும் பொழுது அவரை தண்டிக்காமல், அவரை கைது செய்யாமல் எங்களை, அதாவது புகார் கொடுக்கும் மாணவர்கள் மற்றவர்களையும் கடுமையாக பேசியதாக தான் அவர்கள் குறிப்பிட்டாங்க. மாணவர்களுடைய போராட்டத்தில் 4:30 மணிக்கு முதல் தகவல் அறிக்கை என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 4 சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கதிரேசன் வயது 38 அவர் நேற்று இரவே அவர் நீதிமன்றத்தில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். கதிரேசன் அந்த வயது 38, அவர் ஒப்பந்த ஊழியர். இவருடன் ஒரு 5 பேர் உள்ளே நேற்று அந்த மாணவிகளுடைய விடுதி அறைகளில் இணையதளம் வசதிக்காக, இந்த வைஃபை வசதிக்காக ரவுட்டர் பொருத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு அறையில் மாணவி உள்ளே இருக்கும் பொழுது இவர் உள்ளே நுழைந்து இருக்கிறார். ஏற்கனவே இவர்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அனைத்து அம்சங்களும், ஒப்பந்த ஊழியர்கள் இங்கே யாரும் பணிக்கு வந்தால் அவர்கள் அனைவருமே மாணவிகள் இருக்கும் அறையிலும் சரி, அதே போல் மாணவிகள் கூட்டமாகவோ இல்லை இருக்கக்கூடிய அறைகள், மற்ற அறைகளில் இவர்கள் பணிகளை செய்யக்கூடாது, தனியாக இருக்கும் பொழுதும் அங்கே உள்ளே நுழையக்கூடாது என்று பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர்கள் ஏற்கனவே உள்ளே நுழையும் பொழுதே அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இவர் தனியாக இருந்த மாணவியிடம் உள்ளே பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டிருக்கிறார். இவை அனைத்துமே விடுதி காப்பாளர் இதை கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமாக அவர்கள் கேள்வியாக இருக்கு. அடுத்தடுத்து இந்த 13 கோரிக்கைகள் இவை அனைத்துமே நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் என்பது தொடரும். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் விடுதியில இரவு உணவு உண்ணாமல் அவர்கள் அங்கேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்பொழுதும் அவருடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. கார்த்திகா, மாணவிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மாணவிகள் முன்னாடியே புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. மாணவிகள் புகார் தெரிவிக்கும் போதே ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல? பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு பெற்றோர்கள் போய் புகார் தெரிவித்த பிறகுதான் காவல் நிலையத்திலிருந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஏன் இந்த தாமதம்? மாணவிகள் புகார் அளிக்கும் போதே ஏன் நடவடிக்கை எடுக்கல? நிர்வாகம் என்ன சொல்றாங்க இது குறித்து? அதான் மிக முக்கியமான முதல் கேள்வியே மாணவர்கள் அனைவருடைய இந்த ஒட்டுமொத்த போராட்டம் என்பது அதுதான். ஏனென்றால் காலை 9:30 மணிக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. மாணவிகள் அனைவரும் விடுதி காப்பாளரை தேடி அவர்கள் இது தொடர்பாக பேசும்பொழுது அவர்கள் இவர்களை தான் குற்றம் சாட்டியுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுறாங்க. உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கே கிட்டத்தட்ட 9:30 மணியிலிருந்து 4 மணி வரை பெற்றோர் வரும் வரை காத்திருக்க வேண்டிய நிலை. அதுதான் இவர்கள் 9 மாணவர்கள் காவல் நிலையத்துக்கு சென்றிருக்காங்க. அவர்கள் சென்றவுடன் இங்கேயும் கல்லூரி, அதாவது என்ஐடி
வளாகத்திலையும் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை வந்து இங்கு உள்ள விடுதி காப்பாளர்கள் மற்றும் இங்கு உள்ள பொறுப்பாளர்கள் கேள்வி எழுப்பிய பிறகும் அதையும் தாண்டி மாணவர்கள் அந்த மாணவியுடன் பெற்றோர் வந்தவுடன் தான் புகாருக்கு அவர்கள் கொடுக்க சென்றிருக்காங்க. 3 விடுதி காப்பாளரும் ஏற்கனவே வந்து மாணவிகளிடம் கடுமையாக நடந்து கொள்வதாக தெரிவித்திருக்காங்க. அந்த பெண் விடுதி காப்பாளர்கள் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். அதைவிட மிக முக்கியமாக அந்த மாணவியிடம் வந்து மன்னிப்பு கோர வேண்டும். இவைதான் அந்த கோரிக்கையில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட கூறவில்லை. ஆனால் அவர்கள் வந்து தொடர்ந்து தங்களை குற்றம் சாட்டி தான் அவர்கள் வந்து அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. அதை தான் அவர்கள் செய்தார்கள். புகார் கொடுப்பதற்கு நிர்வாகம் நேரடியாக முயற்சி செய்யவில்லை. இப்ப அவர்கள் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால் இனிமேல் இது போன்ற சம்பவம் நிகழவே கூடாது. மிக முக்கியமாக ஏதாவது சம்பவம் நிகழ்ந்தால் என்ஐடி வளாகத்தில், அதாவது பொறுப்பாளர்கள் யார் இருக்கிறார்களோ, நிர்வாகத்தினர் யார் இருக்கிறார்களோ, மிக முக்கியமாக இயக்குநர்களுக்கு கீழே உள்ளவர்கள் நேரடியாக இதனை பொறுப்பேற்று அவர்கள் இந்த புகார்களை கொடுப்பது, நடவடிக்கை எடுப்பது, இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும். மாணவர்கள் வளாகத்தை விட்டு வெளியே அவர்கள் வந்து நேரடியாக திருவெரும்பூர் காவல் நிலையத்துக்கு சென்று அவர்கள் புகார் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து மாணவர்கள் இந்த போராட்டத்தில் குறிப்பிடுறாங்க. இது போன்ற நிலை வரக்கூடாது. ஏற்கனவே இரவு, அதாவது போராட்டம் என்பது தொடர்ந்த நிலையில் 4 மணியிலிருந்து என்ஐடியோட இயக்குனர் அகிலா அவர்கள் வந்து தொடர்ந்து அவர்களுக்கு பேச்சுவார்த்தை மாணவர்களிடம் ஈடுபட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கு. மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை வந்து அவர்கள் இப்ப வளாகத்துக்கு வாயில் முன்னதாக அமர்ந்து இந்த போராட்டத்தை மீண்டும் துவக்கி இருக்காங்க. ராதா, சார்லஸ், நீங்க தொடர்ந்து அங்க இணைப்பில் இருங்க, நம்ம மீண்டும் பேசலாம். தற்பொழுது வழக்கறிஞர் ஆதிலட்சுமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறவரோடு பேசலாம். மேடம் வணக்கம். இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருக்கிறது தான் நமக்கு தெரிய வருது. அந்த விடுதி காப்பாளர் ஒரு பெண், அவங்க கிட்ட கொண்டு போய் புகார் சொல்லியிருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசியிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஆடை அணிஞ்சா அப்படித்தான் நடக்கும்னு பெண்ணை தரக்குறைவா பேசியிருக்கிறாங்க. அவங்க மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இதை எப்படி பாக்குறீங்க? வணக்கம்மா. தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, சட்டமெல்லாம் வலுவாக தான் இருக்கிறது. ஆனா விழிப்புணர்வு, எப்படிப்பட்ட விழிப்புணர்வுன்னா, ஒண்ணு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வு, இன்னொன்னு இத ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், காவல்துறையினர் ஆகட்டும், இல்ல நீதிமன்றங்கள், எங்கேயா இருந்தாலும் அப்படி எப்படி கையாளுவதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்படி ஒரு புகார் வருது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் எப்படி அதை நடவடிக்கை எடுக்கணும், அதுல இருக்கக்கூடிய அந்த புகார் கேட்கக்கூடிய குழுக்கள் இருக்கிறாங்க, இன்டர்னல் கமிட்டி இருப்பாங்க, கிரீவன்ஸ் கமிட்டி இருப்பாங்க, அவங்க எப்படி இந்த விஷயத்த கையாளணும், எப்படி இதை எடுத்துட்டு போகணும். எந்த ஒரு புகார் வந்தாலும் அது உண்மை இல்லையாங்கிறது 2வது விஷயம். அது யாரா இருந்தாலும், இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும், காவல்துறையா இருந்தாலும், இப்படிப்பட்ட புகாரை முதல்ல பதிவு செய்யுங்க. அது பொய்யா இருந்தா அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பதிவு செஞ்சு அது உண்மை தன்மையை கண்டறிவதை காட்டிலும் அதை பத்தின நம்மளோட ஜட்ஜ்மெண்டல் வியூஸோ நம்மளோட வியூஸோ பேசும்பொழுதுதான், அதுவும் அந்த மாணவிகள் இல்ல இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணும்போது ஒரு பெரிய கமோஷனை ஏற்படுத்தும், நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும். யாராக இருந்தாலும் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுலதான் இன்னைக்கு தயங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இதை கை கழுவி விட்டுருவோமா, இதுல இருந்து தப்பிச்சிடுவோமா, நாளைக்கு பெருசாயிடுமோமா நினைக்கும் போது பெருசு பண்ணிடுறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி புகார்கள் வரும்போது அது என்ன உண்மையா இருக்கா, அப்படி தப்பு பண்ணாங்களா, அதை விசாரிப்போமா, அதுக்கான தீர்வை கொடுப்போமா அப்படின்னு பண்ணா இன்ஸ்டிடியூஷன் தாண்டி வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி வெளியே போகுது அப்படின்னா அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாளணும். இதுக்கு தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் தொடர்ந்து பயிற்சி பத்தலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. மாணவர்கள் யாரோ பெற்ற குழந்தைகள்னு பார்க்காம நம்ம வீட்டுல ஒருத்தரா பார்க்கக்கூடிய நிலை எல்லாருக்கும் வரணும், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும். இதை ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு சொல்ல, நீதித்துறை உட்பட்டு அதுல இருக்கக்கூடிய எல்லாரும் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள், இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும்போது அது ஒரு பெரிய கமோஷன். தனிப்பட்ட நபராக இருந்தாலும் அவர்கள் அதை எப்படி சட்டம் கொடுத்திருக்க, இதுக்குன்னு நமக்கு ஒரு இன்டர்னல் கமிட்டி இருக்கணும். அப்படி இல்லைன்னா லோக்கல் கமிட்டி செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க கையாளக்கூடிய விட எதுவும் முடியலைன்னா காவல்துறை ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் இவங்க கிட்ட போய் ஒரு உதவியை நாடும் போது சட்டம் எவ்வாறு நம்ம பயணிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி பயணிச்சால் இந்த மாதிரி சின்ன விஷயமா இருக்கக்கூடியது பூதாகரமாக பெருசுப்படுத்துறது. இதுல எனக்கு பிரச்சனை நீங்க கேட்கலைங்கிறது தான் பெருசாயிடுச்சு. இப்போ பிரச்சனைங்கிறது நீங்க தீர்வு எனக்கு கொடுக்காத தீர்வு, நான் இன்னொரு இடத்துக்கு போறேன், அங்கேயும் எனக்கு தீர்வு இல்லை அப்படிங்கும் போது முதல்ல கிரீவன்ஸை எப்படி ரிட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பயிற்சி கண்டிப்பா தேவை. அந்த பயிற்சிகளை ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கொடுக்கணுங்கிறது சட்டம் கட்டாயப்படுத்தி இருக்கு. ஆனா அந்த பயிற்சியை ஒரு கண்துடைப்பு வேலையாக பண்ணி கொண்டு இருக்கும் போது இந்த மாதிரி கையாளுவது எப்படி என்ற முறையை தவறாக கையாளும் போது இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்குமோங்கிற ஒரு ஐயப்பாடை எழுப்புகிறது.
நிச்சயமாக மாணவர்கள் தங்களுடைய புகார்களை தெரிவிக்கும் போது அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வேணும். அந்த விழிப்புணர்வு வேணும்னா சமூகமாகவே ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது வலியுறுத்தது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள என்ஐடி கல்லூரி மகளிர் விடுதியில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தில் கல்லூரி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஆடை குறித்து விமர்சனம் செய்த விடுதி வார்டனை உடனடியாக மாற்ற வேண்டும் எனவும் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதனை பார்க்கலாம். The warden who made the comments on the girls that she was not wearing pants while she was wearing the full skirt. It doesn't matter what she was wearing. Still the warden made those comments and the director was protecting her. All of these incidents, multiple incidents has happened. That warden itself had commented on all of the girl while we take sign outs. She torture us. She literally make us beg. She disrespect our parents. And still we are asked to shut up just for the sake of our degree. We want that warden to be changed. 3 of the wardens were there. We want all of them to be changed. And be more respectful towards our parents and us. We want to make sure that the incident doesn't happen again to any other girl, and most importantly we want an apology from the current wardens to the victim, that she should apologize publicly for what happened, for making comments like she wasn't even wearing pants. The girl was literally wearing full skirt. All of them are women, and this is the worst part, that women are shown as women's enemy. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதுலேருந்து காலேஜ்லேருந்து வந்த எல்லாருமே அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் அங்கே வந்தாங்க. கேட்டதுக்கு இது எங்களோட ப்ரோட்டோகால் இல்லை அப்படின்னு தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனதே கூட அவங்க ப்ரோட்டோகால் இல்லைன்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் இவளுக்காக நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. பட் அவங்க வந்தது பூராவே தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய லைக் அவங்க செல்ஃபா அவங்களை தற்காத்துக்கணுங்கிறதுக்காக ஒரே எண்ணத்தோட மட்டும் தான் அங்கே வந்தாங்க. அங்கே அதுதான் நடந்துச்சு. அந்த ஸ்டீவார்ட் தான் அந்த எலக்ட்ரிஷியனை அக்கம்பெனி பண்ணியிருக்கணும். பட் அந்த ஸ்டீவார்ட் அங்கே இல்லவே இல்லை. அவங்க இல்லாதப்ப தான் எலக்ட்ரிஷியன் உள்ளே போயிருக்காங்க. முதல்ல ஸ்டீவார்ட் இல்லாமல் எலக்ட்ரிஷியன் எப்படி ஹாஸ்டலுக்குள்ள போனாரு அப்படின்றது இன்னும் யாருக்கும் தெரிய வரல. ஓகேவா, உள்ள போயிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அண்ட் இது ரொம்ப கேஷுவலாகவும் நடந்திருக்குது. இது வந்து எப்படி சொல்றது, அவர் பல தடவை பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிய வருது. அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை பண்ணியிருந்திருக்காரு லிட்டரலா. இனிமே இப்படி ஒரு ப்ராசஸ் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து முழுக்க பொறுப்பு வந்து இன்ஸ்டியூட் எடுத்துக்கணும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்டியூட் கொண்டு போகணும், கேஸை இன்ஸ்டியூட் கொடுக்கணும். இப்போ லிட்டரலா அந்த பொண்ணோட அப்பா தான் கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா அங்கே இல்லை அப்படின்னா, இப்போ சப்போஸ் அந்த பொண்ணு வெளி ஸ்டேட் பொண்ணா இருக்குன்னா யாருமே கேஸ் கொடுத்துருக்க போறதே கிடையாது. அந்த பையன் ஜாலியாக சுத்திட்டு இருப்பான். அடுத்த நாள் இதே ஹாஸ்டலுக்கு வந்திருப்பான், இதே எலக்ட்ரிஷன் வேலையை பார்த்திருப்பான், இதே வேலையும் செஞ்சிருப்பான். இது குறித்து பேசுவதற்காக முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேடம் வணக்கம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மேல வந்து தங்களுடைய புகார்களை தெரிவிக்கிறது தான் பிரச்சனையாகவே இருக்கிறது. காலமாக இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தற்பொழுதுதான் பெண்களை கொஞ்சமா விழிப்புணர்வு ஊட்டி அவங்களை கொண்டு வந்து புகார் கொடுக்கிற வரைக்கும் வளர்த்திருக்கிறோம். ஆனா திரும்பவும் புகார் கொடுக்கக்கூடிய பெண்களை தரக்குறைவா பேசி மூலையில தள்ளுறது என்ன மாதிரியான ஆட்டிடியூடா இருக்கும்? யாருதான் மாறணும்? அதுதான் நம்ம பல சம்பவங்கள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல எந்த சைடு வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமான குற்றம் செய்யக்கூடியவங்களை அழுத்தமா நின்று நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த அமைப்பு வந்து ஃபெயிலியர் ஆகி கிடக்குதுங்கிறதான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த சம்பந்தப்பட்டவர் அனுமதி வாங்காம உள்ள போறாரு. ரொம்ப அவர் தவறு செய்வதற்கோ குற்றம் செய்வதற்கோ அது காரணமா இருக்குது. அப்ப அந்த நபர் மீது அந்த இன்ஸ்டிடியூஷன் தானே ஒரு பதற்றத்தோட போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்க வைக்கணும். அவங்க தரப்புல இருந்து இந்த பிரச்சனைகளை மூடி மறைக்கணும். அப்பதான் வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு நல்ல பேர் கிடைக்கும், இதனால கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கருத்துல இருந்து செயல்படுறதுனாலதான் இந்த குற்றத்துல ஈடுபடக்கூடியவங்க ரொம்ப சுலபமா தப்பி போயிடுறாங்க. ஆகவே இப்ப அந்த மாணவியும் சரி, அந்த அவரோடு நிற்கக்கூடிய அந்த மாணவிகள் அனைவரும் மாணவர்களும் சரி, அவங்க சரியான இடத்துல நின்று பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதை வந்து யாரு ஹேண்டில் பண்றது, இது யாரு கையில எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இன்ஸ்டிடியூஷன், 2 காவல்துறை. காவல்துறைன்னு போனீங்கன்னாக்கா இது என்னோட எல்லைக்குள்ள வரல, அந்த எல்லைக்கு நீங்க போகணும், இது இப்படித்தான் நடந்துச்சா, நீ என்ன பண்ண, இப்படியா கேள்விகளை கேட்டு ரொம்ப தூரம் வெக்ஸாக வச்சிடுறாங்க, விரக்தியடைய வச்சிடுறாங்க. இப்ப மாணவர்கள் மத்தியில அந்த கோபம் வரத்தான் செய்யும், ஒரு கோபமும் கொந்தளிப்பும் வரதான் செய்யும். ஆகவே இந்த மாணவிகள் அல்லது யாராக இருந்தாலும்
அவங்க பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் போது அருகில் இருக்கக்கூடிய காவல்துறை மீது தான் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்னு, ஒரு தனியார் அமைப்பா இருந்தாலும் சரி, அரசாங்க அமைப்பாக இருந்தாலும் சரி, அந்த இன்ஸ்டிடியூஷன் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்கதான் பொறுப்பு. அவங்கள நம்பிதான் நம்ம குழந்தைகளை கொண்டு போய் அங்க விடுறோம். ஆகவே இந்த அமைப்பும் காவல்துறையும் எப்படி பிரச்சனையில இருந்து நழுவி போறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த திருச்சி என்ஐடி நிறுவனம் இப்ப நடந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிடணும். சம்பந்தப்பட்ட நபர் மீது கைது மட்டுமல்ல, சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும். அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல அந்த வார்டன் உட்பட யாரெல்லாம் அதுக்கு பின்னாடி அலட்சியமாக இருந்தாங்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதுதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய இணைப்பில் மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். மேம், என்ஐடி கல்லூரி மகளிர் விடுதியில மாணவியிடம் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட சம்பவத்துல கல்லூரி நிர்வாகம் அலட்சியமா செயல்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஆடை குறித்து விமர்சனம் செய்த விடுதி வார்டனை உடனடியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு மாணவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க. மாணவிகளுடைய ஆடை குறித்து பேசியிருக்கிறாங்க. அவர்கள் மீதும் நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, ஒரு பெண்ணை பத்தியுடைய ஆடை பத்தி யாரும் குறித்து பேசக்கூடாது. அது அவருடைய சொந்த விஷயம். குறிப்பாக இந்த நிகழ்வு என்பது ரொம்ப மோசமான விஷயம். ஒரு தேசிய நிறுவனத்துல நடந்திருக்குது. முழு பொறுப்பு அந்த நிறுவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய வார்டன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உடனடியா அந்த விடுதியை பாதுகாக்கிறது வார்டன் தான். இந்த மாதிரி சம்பவம் நடந்தோம்னா வார்டன் தான் முதல்ல போய் காவல் நிலையத்துல போய் ரிப்போர்ட் செய்யணும். தவிர இந்த இடத்துல வார்டன் செய்யல, இந்த நிறுவனமும் செய்யல. அதே கடுமையாக நம்ம கடுமையாக அதை கடுமையான செயல் அது என்று சொல்றோம். இன்னொரு விஷயம், குறிப்பாக மகளிர் ஆணையம் கல்லூரிகளுக்கு விடுதிகள் எல்லாம் நாங்க போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்றோம். டெஃபினட்டா இங்கெல்லாம் நமக்கு ஒரு ஐசிசி கமிட்டியும் இருக்கணும். நமக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013 படி எல்லாரும் ஐசிசி கமிட்டி இருக்கிறோம். ஆகையால இந்த என்ஐடியில கண்டிப்பாக மகளிர் ஆணையம் போய் நாங்க சென்று அங்க பார்த்து அங்க கண்டிப்பாக வார்டன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்க முன்வைப்போம். கண்டிப்பாக. மேம், இப்போ வார்டன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. பெற்றோர்கள் புகார் கொடுத்த பிறகுதான் அந்த நபரை கைது பண்ணிருக்காங்க. வார்டன் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் மேம்? இல்ல, வார்டன் அந்த பொண்ணு அந்த புகாரை சொல்லும் போது ரொம்ப அலட்சியமான போக்குல இருக்காங்க. ஒரு விடுதியில முழு பொறுப்பு அது வார்டனுடைய பொறுப்பு தான். அவங்க அதை எவ்வளவு சீரியஸா எடுத்திருக்கணும். அது ஒரு பெண்ணுக்கு இந்த பாலியல் தொல்லை நடந்திருக்குது, அது சீரியஸா எடுத்து அவங்க பண்ணிருக்கணும். தன்னுடைய கடமையிலிருந்து தவறு இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட வார்டன் அங்க இருக்க முடியாதுல்ல. கடமை உணர்வோட அத்தனை பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அதனால அந்த நிறுவனம் இதுக்கு இப்பவே எடுத்துட்டு இருக்கணும் அவங்க மேல நடவடிக்கை. இது வரைக்கும் எடுக்காது என்பது கடுமையாக சொல்ல வேண்டிய. நீங்க சொன்னது போலவே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகத்தான் அங்க ஒரு வார்டனை நியமிச்சிருக்காங்க. அந்த வார்டனும் ஒரு பெண்ணு தான். அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்லும் போது மறுபடியும் அந்த பெண்ணையே குறை கூறி அவங்கள மூலையில தள்ளுறது என்ன மாதிரியான ஆட்டிடியூடா இருக்கும்? இதை யாரு மாறணும்னு நம்ம எதிர்பார்க்கறது? இல்ல, நம்ம வார்டன் முதல்ல இந்த வெளியில ஒரு அடல்ட் ஒரு ஆண் ஒரு விடுதிக்குள்ள வரும்போது என்ட்ரி போடணும், ஒரு ஐடி கார்டு இருக்கணும். இன்னொன்னு, அந்த வார்டன் கூட இருக்கணும். இல்லாட்டி ஒரு கோவர்க்கர் தானே அந்த ஆளோட போய் அந்த இடத்துல இருக்கணும். அதே பண்ணல. அவங்க கடமையில இருந்து அவங்க தவறி இருக்காங்க. நீங்க யாரை வேணாலும் விடுதிக்குள்ள அலோவ் பண்ண முடியாதுல்ல. அது குறிப்பாக ஆண் ஒர்க்கர் வரும்போது நம்ம வார்டன் யாராவது இருக்கும், அது அவங்க கடமையை செய்யல. அப்ப அவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் இல்ல. ஒவ்வொரு முறையுமே புகார் கொடுக்கக்கூடிய பெண்கள் மீதே குறை சொல்றாங்க. புகார் கொடுக்கக்கூடிய பெண்களை அடக்கி ஒடுக்குறது தான் முக்கியமான விஷயமாவும் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது தப்புங்க. அந்த மாதிரி பண்றது தப்பு. அதனாலதான் நான் முடிவு பண்ணிருக்கோம். நாங்க மகளிர் ஆணையத்திலிருந்து நாங்க போயிட்டு அந்த இன்ஸ்டிடியூஷன் போய் நாங்க பார்க்க போறோம். அந்த விடுதியிலும் போயிட்டு அந்த பெண்களோட பேசுறதா முடிவு எடுத்திருக்கோம். பெண்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய புகார்களை வெளியில கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு. அவங்களுடைய புகார்களை சொல்றாங்க. ஆனா அந்த புகார்களை கையாள வேண்டிய நிறுவனங்களும் வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இதை கையாளணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சமீபத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையிலேயே ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படி நடந்த போது அந்த மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணி நாங்க மகளிர் ஆணையம் போய் தலையிட்டு அந்த ப்ரொஃபஸரை கூட அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய இடத்துல விழிப்புணர்வுகள் நாங்கள் கொண்டு செல்கின்றோம். அதனால இமீடியட்டா இப்போ மகளிர் ஆணையம் இருக்கிறது, அங்கே கூட அவங்க உடனடியாக கம்ப்ளைண்ட் நமக்கு மெயில் அட்ரஸ் இருக்குது. உடனடியாக நம்முடைய மாணவிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம நடவடிக்கைகள் எடுப்போம். ஏன்னா நிறுவனங்கள் இப்படிதான் இருக்கும். அவங்க அதை மறைக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பேர் கெட்டு போயிடும்ன்றதுக்காக
என்ன பாதிப்பு வந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு பெரிய அதிர்ச்சி இந்த வார்டன் அந்த பெண்ணை பத்தி குறை கூறுனது, ஒரு பெண்ணா இருந்து ஒரு பெண்ணை பத்தி குறை கூறுனது வந்து ஒரு தப்பான விஷயம். இப்ப இந்த ஒரு காலேஜ்ல நடந்ததுனால இது வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. நிறைய காலேஜ்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு காலேஜ்ல நடந்ததுனால வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. எல்லா காலேஜஸ்லயும் இந்த மாதிரி நடக்குது இல்லையா மேம்? இதை எப்படி தடுக்கலாம்? என்னதான் தீர்வு இதுக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க மகளிர் ஆணையத்துக்கு தொடர்ந்து நிறைய யூனிவர்சிட்டியில பிரச்சனை நடக்கும்போது எங்களுக்கு கடிதம் மூலமாக அந்த மாணவிகள் எங்களுக்கு அனுப்புறாங்க. நாங்களும் போயிட்டு பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இப்ப ஆக்சுவலா பார்த்து தமிழ்நாடு முழுக்க மகளிர் ஆணையத்தின் மூலமாக நாங்க போஸ்டர்ஸ் கூட போட்டு அங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள்ல போட்டு வச்சிருக்கோம். ஐசிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஒரு பெண்கள் 10 பெண்கள் மேல இருக்க இடத்துலயே வேலை செய்யற இடத்துல நமக்கு வந்து உலக புகார் கமிட்டி இருக்குது. அப்பதான் அவங்க சொல்ல முடியும். ஒரு பாலியல் தொந்தரவு இருந்தா அங்க சொல்ல முடியும். கல்லூரிகள் அது இல்லை. அதை வந்து இன்னும் நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணி யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன் மூலமாக ஆல்ரெடி நாங்க வந்து முயற்சி எடுத்திருக்கோம். திரும்பவும் வந்து ஹையர் எஜுகேஷன் மூலமாக இந்த மாதிரி குறிப்பாக விடுதிகள்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு இந்த மாதிரி ஐசிசி கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணோம். பிரச்சனை வரும்போது அவங்க உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் கூட இல்லை, அங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அந்த கமிட்டியில உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம். மேம், இந்த மாதிரியான சம்பவங்கள்ல மாணவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இருக்கிறதா தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா விழிப்புணர்வு இருக்கிறதுனாலதான் அவங்க இதை எதிர்த்து போராடுறாங்க. அந்த மாதிரி நிர்வாகத்தின இருக்கிறாங்க இல்லையா, அந்த வார்டன், அவங்களுக்கு தான் போதுமான விழிப்புணர்வு கிடையாது. அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏதாவது பண்ணலாமா மேம்? இது வந்து விழிப்புணர்வு இல்லைங்க. எல்லாரும் டிவியை பாக்குறாங்க, தொலைக்காட்சியில எல்லா இடத்தும் நடக்கணும்னு பாக்குறாங்க. இது வந்து அலட்சியம். இது வந்து நான் விழிப்புணர்வு சொல்லாதீங்க, இது அலட்சியம். எனக்கு என்ன வந்துச்சு, இது ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்காது. அவங்களுடைய இன்டிஃபரன்ஸ் வந்து தான் தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா அவர் அலட்சிய போக்கு தான் தெரியுது. இதே இப்போ என்னுடைய மகளுக்கு அந்த மாதிரி ஏற்பட்டா நான் சும்மா இருப்பேனா? அது வந்து இது வந்து நமக்குள்ள இருக்க வேண்டியது. இது வந்து விழிப்புணர்வு கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நம்ம டெக்னாலஜி வேர்ல்ட்ல இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்தா இதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, அது பனிஷ்மெண்ட் உண்டு. எல்லாருக்கும் தெரியுது இன்றைக்கு. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ல பேசுறோம், எல்லா விஷயங்களும் தெரியுது. இது அலட்சிய போக்கு. அந்த வார்டனுடைய அலட்சிய போக்குனாலதான் இது வந்து அந்த அம்மா இப்படி நடந்திருக்காங்க. இல்ல, நம்ம இந்த கடந்த ஒரு மாதத்துல மட்டும் நிறைய பாலியல் புகார்கள் குறித்த செய்திகளை பார்த்திருக்கிறோம். ரொம்ப கொடூரமா இருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறது. கொல்கத்தால பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம். தொடர்ந்து அது குறித்த போராட்டங்களுமே தொடர்ந்து வருகிறது. அதனை தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் ஒரு சம்பவம் நடந்தது. இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. இப்போ திருச்சியில இது எப்படி பாக்குறீங்க? யாருதான் மாறணும்? சமூகமாக ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்லங்க, நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நடக்காம இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நடந்த விஷயங்கள் ரிப்போர்ட் பண்றாங்க. விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கிறது. இது நல்ல விஷயம். நிறைய விழிப்புணர்வு வரதான் ரிப்போர்ட் பண்ணாம பயந்து கொண்டு அந்த பெண்கள் தங்களை வருத்தி கொண்டு இருக்கிற நிலைமை போயிட்டு இன்னைக்கு தைரியமாக வெளியில வராங்க. இப்ப கல்கத்தா வந்து பப்ளிக்கா தெரிஞ்சது. சில விஷயங்கள் சில பெண்கள் பாத்தீங்கன்னா கல்லூரிகள் நான் வந்து பேசும்போது, நான் தொடர்ந்து கல்லூரிகளில் நிறைய பெண்களை எனக்கு தெரிஞ்சு 20,000 மேல மாணவிகளை நான் சந்திச்சிருக்கேன். நான் பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு சொல்ற விஷயங்கள் இதுதான். உங்களுக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் இருக்கும்போது இந்த உங்களுக்கு நம்பர் இருக்குது, உங்களுக்கு ஹெல்ப் லைன் இருக்குது, இதெல்லாம் பண்ணலான்ட்டு. ஸோ விழிப்புணர்வுகளை கொண்டு வரதுனால தான் இந்த ரிப்போர்ட்டிங்கும் நிறைய வருது. இது வந்து இது சமுதாயத்தினுடைய பொறுப்பு. இது நீங்க சொன்னது போல இந்த ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ரேஷியோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா கூட எந்த ரிப்போர்ட்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு, யாருக்கு வந்து நீதி கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அது கிடைச்சிருக்கான்னு கேள்விதானே. அதாவது ரிப்போர்ட் பண்ற கேஸ் அத்தனையுமே பாத்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ் வந்த உடனே அவங்களை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணணும். அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு அது கரெக்டா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாங்களும் வந்து கண்காணிச்சு கொண்டுதான் இருக்கோம். எங்களுக்கு இந்த மகளிர் ஆணையத்துக்கு காவல்துறை வந்து உடனடியா நாங்கள் டைரக்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி பாலியல் இன்னும் ஒரு விஷயம், நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் மகளிர் ஆணைக்கு வரக்கூடிய கேசஸ்ல வேலை செய்யற இடத்த பாலியல் துன்புறுத்தல்னா அவங்க ஐடென்டிட்டியே கொடுக்க மாட்டோம். கொடுக்காம தான் போலீஸும் அதை வந்து பாதுகாத்து வச்சு இப்ப ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனா துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுங்க. நிச்சயமாக மாணவ மாணவிகளுக்கிட்டேயே ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தா கூட அவர்களுடைய விழிப்புணர்வுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கறதான் இது காட்டுது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சார்லஸ் களத்தில் இருக்கிறார், அவரிடமும் பேசலாம். சார்லஸ், அந்த வார்டன் மீது புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் அந்த வார்டன் மீது புகார் கொடுத்திருக்கிறாங்களா ஏற்கனவே? ராதா, மீண்டும் வந்து அதை நாம இப்ப தற்போது வந்து வட்டாட்சியர் இங்க வந்து அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. மாணவர்களிடம் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப மாணவர்களிடம் பேசுனீங்க, அவங்க என்ன சொன்னாங்க? அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை? வார்டன் வந்து
இங்கே போராட்ட காலத்தில் வந்து வருத்தம் தெரிவிக்குன்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஆர்டிஓ இப்போ சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்களா? மாவட்ட ஆட்சியர் இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க? அவங்க கோரிக்கை என்னவோ அதை நிறைவேற்றுறாங்க, வேற ஒன்றும். விடுதி காப்பாளரை அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க? பேசினாதாங்க தெரியும், டீன்ட்ட பேசினாதான் தெரியும். இப்போ ஆர்டிஓ தலைமையில் இப்போ வந்து பேச்சுவார்த்தை வந்து அடுத்த கட்டமாக நடைபெறுமா? அதுவரை மாணவர்கள் போராட்டத்தை இங்கே, அதாவது நீங்க பேச்சுவார்த்தைக்கு தனியாக கூப்பிடுறீங்க, அவங்க எல்லாரும் இங்கேயே உட்காந்து தான் பேச்சுவார்த்தை ஈடுபடணும்னாங்க. நீங்க எதுவும் அவங்கள்ட்ட எதுவும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கீங்க? கைவிட சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். மிக முக்கியமாக மாணவர்களை பொறுத்தளவு வந்து தங்களுடைய போராட்டம் இங்கே தான் தொடர்ந்து நடைபெறும் தெரிவித்திருக்காங்க. மிக முக்கியமாக நம்ம இன்னொரு மாணவி இருக்காங்க, அவரோட கேட்கலாம். இப்ப நீங்க என்ன மாதிரியான கோரிக்கை வச்சிருக்கீங்க? இப்ப வட்டாட்சியர் வந்திருக்காங்க. வார்டன் எங்க எல்லாரும் முன்னாடியும் பொண்ணு கிட்டையும் இவங்க கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். இங்க எல்லாரும் முன்னாடி வந்து நான் பண்ணது தப்பு, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு அப்பாலஜி வேணும். நாங்க பொண்ணுங்க வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மெத்தட் வேணும். காலை 4 மணிக்கு வந்து இயக்குநர்களோட பேச்சுவார்த்தை நடத்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படல. என்ன உங்ககிட்ட சொன்னாங்க? அப்ப டைரக்டர் வந்து இப்ப வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் வந்து வார்டன் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கோம்னு சொன்னாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல கிடையாது. அவங்க வந்து மன்னிப்பு கேட்கவும் கிடையாது. எங்களுக்கு நாங்க கேட்கறது ரொம்ப சிம்பிளான விஷயம். நாங்க பொண்ணுங்க பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க சொல்லுவீங்க? எங்களுக்கு வந்து 9 மணிக்கு கர்ஃபியூ இருக்கு. எங்களுக்கு 9 மணிக்கு மேல ஹாஸ்டலை விட்டு வெளில அனுப்ப மாட்டாங்க. ஆனா 9 மணிக்கு மேலேயும் வந்து எலக்ட்ரீஷியன்ஸ் வந்து உள்ள ஒர்க் பண்ணாங்க. ஏன் வார்டனோட சூப்பர்விஷன் இல்லாம வந்து எலக்ட்ரீஷியன்ஸ் வந்து சம்பவம் நிகழ்ந்தப்ப அந்த விடுதி காப்பாளர்கள் எங்க இருந்தாங்க? இந்த சம்பவம் நடந்தப்ப வார்டன் வந்து வெளியில இருந்திருக்காங்க. சோ கரெக்டா வார்டன் உள்ள வந்தப்ப அந்த பொண்ணு வந்து பேசினப்போ நான் இப்பதானே உள்ள வந்தேன், அதுக்குள்ள இது கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க எல்லாரும் சொன்னீங்க அந்த வார்டன் வந்து மிக முக்கியமாக உங்களுக்கு, அதாவது புகார் சொன்னப்ப அதை உங்களை பிளேம் பண்ணதா, உங்களை குற்றச்சாட்டு வச்சதாவும் அப்படின்னாங்க. ஏன்னா நடந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு வார்டன் சொன்னாங்க. அதை எங்களால ஒத்துக்க முடியல. நாங்க பொண்ணுங்க இனிமே சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 9:30க்கு நடந்துச்சு. ஆனா 4:30க்கு தான் வந்து புகார் கொடுக்கப்பட்டது. விடிய ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிக முக்கியமாக அவர்களை பொறுத்தளவு வந்து விடுதி காப்பாளர் வார்டன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். தொடர்ந்து வந்து அவரிடம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு வட்டாட்சியர் வந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக வருவாய் கோட்டாட்சியரும் வர இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதீப் குமார் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. மகா சார்லஸ், மாணவிகள் ரொம்ப தெளிவா உங்களுடைய கோரிக்கைகள்ல இருக்கிறாங்க. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரும் வந்து பேசுறதாக சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தற்போதைய விவரங்களை வழங்கி